பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பண்டிகைகளும் கடைசி கால எச்சரிப்பும். பண்டிகைகளும் கடைசி கால எச்சரிப்பும் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த சத்தியத்தை பார்க்கலாம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னீங்கன்னா, மீட்பை குறித்தும் மீட்பரை குறித்தும் அடையாளங்கள் மாத்திரமல்ல, நமக்கு உபதேசத்தையும் கொடுக்குது, அதே நேரத்தில் எச்சரிப்பையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையினால இந்த நாளில் குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, இந்த நாள் கடந்து போயிடும். இனி நமக்கு வேற நாள் கிடைக்காது, இந்த நாள் கிடைக்காது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து நம்மை வழிநடத்துவார் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வேதாகமத்தில் பண்டிகைகள் எத்தனை இருக்குங்க? சொல்லுங்க, எத்தனை பண்டிகைகள் இருக்கு? 7 பண்டிகைகள் வேதாகமத்தில் உண்டு. ஆக்சுவலா தேவன் இந்த பிரமாணத்தை அவர் தான் ஏற்படுத்தினார். வேதாகமத்தில் பண்டிகைன்றத தேவன் இந்த உலகத்துக்கு கொண்டு கொடுத்தவரே தேவன் தான். எங்க கொண்டாட சொன்னாரு அப்படின்றது தான் ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்குது. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். எங்க கொண்டாடுறதுக்கா? வனாந்தரத்துல பண்டிகை கொண்டாட முடியுமா? வீட்டில் இருந்தாலே நிறைய பொருள் கிடைக்குது, கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? ஆனா வனாந்தரத்துல கொண்டாட முடியுமா? அப்போ புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு ஆவிக்குரிய பாடமாக கடைசி நாட்கள்ல வாழ்ற நமக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதுல ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அப்போ 7 பண்டிகை. இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை முழுசா வாசிச்சாதான் புரியும். முழுசா வாசிக்கிறதுங்க நேரம் போதல. ஆகையினால நீங்க வீட்டில் போய் நல்லா படிங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் சில காரியங்களை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். எஸ்பெஷலி இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 7 பண்டிகையை தேவன் அங்க காண்பிக்கிறார். அந்த ஒவ்வொன்றா நான் சொல்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது பண்டிகை பஸ்கா, 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது முதற்கனி அல்லது முதற் பலன் என்கின்ற பண்டிகை, 4வதாக பெந்தகோஸ்தே பண்டிகை, 5வதாக பூரிக்கை பண்டிகை அதாவது எக்கால பண்டிகை, 6வது பாவ நிவாரண பண்டிகை, 7வது கூடார பண்டிகை. ஸோ இந்த 7 பண்டிகைகளை தேவன் அந்த அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். இது கடைபிடிக்கணும் அப்படின்னு யூதர்களுக்கு கொடுத்தார். சரி, இப்போ இந்த பண்டிகையில நமக்கு என்ன தேவன் கற்றுக் கொடுக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆங்கிள் இந்த பண்டிகையில 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம் என்னன்னா, த டிவைன் ஏஜ் ஆஃப் பிளான், யுகங்களை குறித்த தெய்வீக திட்டத்தை இந்த 7 பண்டிகையில தேவன் வச்சிருக்கிறார். 7 திட்டத்தை வச்சிருக்கிறார். 2வது எண்ட் டைம் வார்னிங் அண்ட் சைன், கடைசி நாட்களுக்குரிய எச்சரிப்பையும் அடையாளத்தையும் இந்த 7 பண்டிகையில வச்சிருக்கிறார். ஸோ இதை நம்ம எடுத்து தியானிக்கும் போது இது காலங்களுக்கு ஒத்த பண்டிகையா இருக்குது. இன்னும் சொல்ல போனா, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல என்ன நடப்பிக்க போகிறார், உலகத்தின் ஆரம்பமும் உலகத்தின் முடிவிலும் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்ய போறாருன்றத இந்த 7 பண்டிகையில தேவன் வச்சுட்டார். அது காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் 3 பண்டிகை கிறிஸ்துவினுடைய மீட்பின் திட்டம், ரட்சிப்புக்குரிய திட்டத்தை முதல் 3 பண்டிகையில ஒரு அடையாளமா வச்சிருக்கிறார். அது கடந்த காலம். இயேசு மீட்பை கொடுத்த தெய்வீக திட்டம்ன்றது கடந்த காலம், ரட்சிப்பு. 2வது பிரசன்ட் டே, இப்போது இருக்கிற காலத்துக்கு அந்த 4வது பண்டிகை வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட பஸ்கா பண்டிகை, என்னங்கனால பெந்தகோஸ்தே பண்டிகை.
பெந்தகோஸ்த பண்டிகை இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு அது பொருந்தும். அடுத்த 3 பண்டிகை 5 இருந்து 7 வரைக்கும் இருக்கிற பண்டிகை எப்படிப்பட்டதுன்னா, இனி வரப்போற பரலோக ராஜ்யத்துக்குரிய திட்டமும் நோக்கத்தையும் அந்த அடுத்த பண்டிகையில பார்க்கலாம். தேவனுக்கு சித்தமானால் இதை நம்ம விலாவரியா வருகிற நாட்கள்ல பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம இந்த 7 பண்டிகையை நம்ம தியானிக்க போறது இல்லை, ஒரு 4 பண்டிகையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல கை வச்சிட்ட பிறகு ரொம்ப நிறைய விஷயங்கள், நிறைய டைம் நேரம் போதும். அதனால ரொம்ப கடினப்பட்டு தான் ஒரு முறையை கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆகையினால இந்த 4 காரியங்கள் இருக்கக்கூடிய காரியம் நமக்கு போதுமானதா இருக்கும். தேவனுக்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல மற்ற காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது பண்டிகை என்ன பண்டிகை? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். முதலாம் என்னங்க மாதம் 14ஆம் தேதி என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. சோ தேவன் முதல்ல கொடுத்த பண்டிகையை அனுசரிக்க சொன்ன முதல் பண்டிகையே பஸ்கா பண்டிகை. இதை எபிரேயத்துல பேஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காப்பாற்றும்படி தாண்டி செல்லுதல், காப்பாற்றும்படி தாண்டி செல்லுதல் அல்லது கடந்து செல்லுதல். அதுதான் பாஸ் ஓவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பாஸ் ஓவர். அப்போ இந்த பஸ்காவை குறித்து நிறைய காரியங்களை நம்ம படிச்சிட்டோம், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா நம்முடைய தேடுதல்ல இல்லாத காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதுல என்ன இருக்குன்னு நான் தியானிக்கும் போது ரொம்ப குழம்பிட்டேன். ஆனாலும் சத்தியங்களுக்கு எப்பவுமே என்ன கிடையாதுங்க, முடிவு என்பது கிடையாது. காலங்கள் மாறுபடும் பொழுது, வருடங்கள் கடக்கும் பொழுது சத்தியம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து புறப்படுகிற வல்லமை வேறுபட்டு கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை வழி நடத்தும். அப்படி பார்க்கும்போது இந்த பஸ்கால முக்கியமான 3 காரியம் தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு 3 காரியம் முதல் பண்டிகை பஸ்கால நம்ம பார்க்க வேண்டிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற எச்சரிப்பு ஒரு 3 காரியம். முதலாவது என்ன அங்கன்னு பாத்தீங்கன்னா, பஸ்காவின் ஓவரால் நோக்கம், திட்டம் என்னன்னா, மீட்பின் மகிமையை கூறிய எச்சரிப்பை கொடுத்தார். மீட்பின் மகிமை கூறிய ஒரு எச்சரிப்பு, அதாவது ரட்சிப்புக்குரிய ஒரு எச்சரிப்பை அல்லது அந்த மகிமை, மீட்பின் மகிமையை இஸ்ரவேலருக்கு காண்பித்தார். இது சாதாரணமான ஒரு மீட்பு கிடையாது. ஏன்னா அந்த இடம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? எகிப்துக்குள்ள வாதை வந்தது, ஆனா எகிப்துக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரவேலர் பகுதியில் என்ன பண்ணலாங்க, வரல, போச்சு வாதை. ஆனா அவங்க வீடுகளுக்குள்ள போல. அப்ப இது எவ்வளவு பெரிய மீட்பு! பறந்து விரிந்து கிடக்கிற எகிப்துக்குள்ள இறங்கினது இஸ்ரவேலருடைய வீடுகள்ல போலன்னா எவ்வளவு மீட்பின் ஒரு மகிமையான ஒரு ரட்சிப்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்க போகிறேன் என்பதை தேவன் முன்னாடியே பஸ்கால காமிச்சிட்டார். அதனால்தான் அவர்கள் அந்த பஸ்கா முடிந்த பிறகு அவர்கள் அங்கிருந்து கடந்து எங்க போறாங்க, செங்கடலுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அவ்வளவு தூரம் போகும்போது அந்த இடத்துல சொல்றாரு தேவன், எப்படிப்பட்ட ரட்சிப்பை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றத அந்த இடத்துல தான் சொல்றாரு. பஸ்காவின் போது அவர் சொல்லல, செய்கையா காண்பித்தாரு. அந்த செய்கை ரட்சிப்புன்றத செங்கடலுக்கு முன்னாடி அவர்களுக்கு சொன்னார். வாசிக்கலாம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கும் காண மாட்டாய். இதுல தாங்க இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயமே இந்த ஒரு வார்த்தையில தேவன் அடக்கிட்டார். ஏன்னா இன்னைக்கு ரட்சிப்புன்றத நம்ம எப்படி பார்க்கணும், நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன்ன்றது ரட்சிப்பா, அல்லது அந்த ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்களேன். சங்கீதம் 68, 20-21.
நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களின் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். நல்ல கவனிங்க, ரட்சிப்ப தேவன் கொடுக்கிறாரு. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்றத இங்க தாவீது விளக்குறார். ரெண்டு விஷயத்தை இங்க பார்க்கலாம். முதலாவது, மரண வழிக்கு நம்ம நீங்களாக்கப்படுறோம், மரணத்தின் வழிக்கு நீங்களாக்கப்படுகிறோம். ரெண்டாவது, சத்ருனுடைய தலையை என்ன பண்றாரு? உடைக்கிறார். ரெண்டு விஷயத்தை இங்க தாவீது சொல்றாரு. அப்படியே நீங்க ஆவிக்குரிய ரீதியில நீங்க பார்க்கும்போது, மரணத்துக்கு நீங்கும்படி, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபாவரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், இதுதான் மரணத்துக்கு நீங்கும் வழி. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டவன் மரணத்துக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறான். புரியுதுங்களா? பாவத்தின் சம்பளம் என்ற மரணத்துக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கான். மாத்திரமல்ல, சத்ருவினுடைய தலையை என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டாரு. ஏன் உடைச்சாருன்னா, இந்த சத்ரு யாருங்க? சாத்தான். இன்னைக்கு சாத்தானை குறிச்சு கிறிஸ்தவம் பயங்கரமா வர்ணிக்குது. ஆனா வர்ணிக்கிற அளவுக்கு ஒர்த்தே கிடையாது சாத்தான். அது சாத்தானுக்கே தெரியும், கிறிஸ்தவனுக்கு தான் தெரியல. ஏன்னா அவனுடைய சகல வல்லமைகளை எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு சிலுவையில இயேசு என்ன பண்ணிட்டாரு? வெற்றி சிறந்துட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான்னா, தந்திரங்கள், ஒரு தந்திரத்தை போடுவான், அதுல நம்ம உக்காருவோம், பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்கும், அவன் வந்து உக்காந்துருவான். ஆனாதான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள். தந்திரமா பிடிப்பான். இப்படிதான் வரானே தவிர டைரக்டா அவனால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? அந்த சத்துருனுடைய சகல வல்லமைய அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ இந்த பஸ்காவுல நம்ம பார்க்க வேண்டிய முதல் எச்சரிப்பு என்னன்னா, ரட்சிப்பு எப்படிப்பட்டது? மகிமையான மீட்பு. அது எப்படிப்பட்டது? இங்கு கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை. அப்படியே பாவத்துல இருந்த நம்மை, மரணத்துக்கு பாத்திரவானா இருந்த நம்மை நித்திய ஜீவனுக்கு மாத்திட்டார். மரணத்தை இனி என்ன பண்றது இல்ல, காண்பது இல்லை. ஒரு மனுஷன் மூலமா என்ன வந்ததுங்க? மரணம் வந்தது. இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவன் வந்தது. நம்ம இந்த மரணத்தை ரொம்ப விசுவாசிப்போம், நித்திய ஜீவனை விசுவாசிக்க மாட்டோம். அதான் பிரச்சனையே. புரியுதுங்களா? அப்போ மீட்பின் மகிமைக்குரிய ரட்சிப்பு முதலாவது நம்ம உணரணும். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தோங்குகிற இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்குது? ஏதோ நம்ம இருக்கிற மாதிரி தோக்குறோமா, அல்லது நான் ரட்சிக்கப்பட்டவன்றத பறைசாற்றி தோக்குறோமா? தாவீது சொல்றாரு, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படி சமூகத்துல அவனை தொழுது கொள்ளும். ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம நன்றி சொல்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு நம்மளை மாத்தி இருக்கிறார். இன்று கண்ட எகிப்தை இனி நீ காண்பதில்லை என்ற மாதிரி நமக்கு ஆதாம் மூலமாய் வந்த அந்த ஒரு மரணத்தை இனி நம்ம காணாதபடிக்கு நம்ம செஞ்சிருக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய கிருபை. அந்த ரட்சிப்பை நம்ம பறைசாற்றுறோமா? அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் ரட்சிப்புன்றது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. தாவீது சொல்றார் இல்லையா, சங்கீதம் 91 அதிகாரம் 11வது வசனம், சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதுதாங்க ரட்சிப்பு. நீடித்த நாட்களுக்குரிய திருப்தியை கொடுப்பதுதான் ரட்சிப்பு. விளங்குதுங்களா? இதுதான் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த ரட்சிப்பை குறித்த நிச்சயத்தை நம்ம உடையவர்களா இருக்கிறோமா? இந்த ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் தேவனை நம்ம துதிக்கிறவர்களா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம இன்னைக்கு செக் பண்ணிக்கணும். ஒருவேளை ரட்சிப்புக்குரிய நிச்சயமே அற்றவர்களா இருந்தா நம்ம மாத்திக்கணும். நல்லதுங்களா? ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பஸ்கா பண்டிகையில தேவன் கொடுக்கிற எச்சரிப்புல முதல் காரியம் ரட்சிப்பை குறித்த மகிமையான மீட்பு, அதை குறித்த ஒரு உணர்வு இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த பஸ்கால நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த பஸ்காவை புசிக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு.
பஸ்காவை எப்படி புசிக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. புரிஞ்சுதுங்களா? அதை எப்படி புசிக்க சொன்னாரு? அறையில கச்சை கால்ல பாதரட்சை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? கையில தடி. அப்புறம் எப்படி சாப்பிடணுமா? தீவிரமாய். அந்த தீவிரமாய் அப்படின்ற வார்த்தை மூல மொழியில எப்படி பார்த்துருக்குறாங்கன்னா 4 பக்கம் சுத்தி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது. எப்படிங்க? 4 பக்கம். சில நேரத்துல ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்துல பசி எடுக்கும். சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க? நாளா அமர்ந்து சாப்பிடுவீங்களா? இல்ல, எப்போ ஏதோ விளங்குதா? இதுதான் சொல்றாரு தீவிரமாய். அப்படி பார்க்கணுமா? இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ட்ரெஸ் கோடு, கச்சை கட்டிட்டு இருக்கிறான், பாதரட்சை போட்டுட்டு இருக்கிறான், கையில தடி வச்சிட்டு இருக்கிறான். இவனை பார்க்கும்போது என்ன ட்ரெஸ் கோடு இருக்கு? அவனை பார்த்தா எப்படி தெரியுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கருப்பு கலர் கோட்டு போட்டு அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? ஜட்ஜ். சொல்லுவோம். ஒரு காக்கி கலர்ல போட்டு ஒரு 3 ஸ்டார் வச்சிருந்தா அவரை இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம். இப்ப இந்த ட்ரெஸ் கோடுக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்? யார இது அடையாளப்படுத்துது? சொல்லுங்களேன். மேய்க்கிறோம். நல்லா கட்டுங்க. கச்சையை கட்டி கொண்டு பாதரட்சியை போட்டுக்கொண்டு கையில கோலை பிடிச்சிட்டு இருக்கிறான். யாரு? ஆடு மேய்க்கணும். ஆமா, மெய்ப்பன் தான். போர் வீரன் எப்படி என்கிட்ட இருக்க முடியும்? போர் வீரன் இருக்க முடியாது. மெய்ப்பன். மெய்ப்பனுக்குரிய அடையாளத்தோடு தான் அந்த ஆட்டை என்ன பண்ணணும்? புசிக்கணும். இப்போ ஒரு கேள்வி. மெய்ப்பன் 1 வயது ஆடு, நல்லா கவனிங்க, 1 வயது ஆடு, ரொம்ப குட்டி ஆடு. அந்த 1 வயது ஆடை சாப்பிடுவானா? சாப்பிட முடியுமா? மனசு வருமா? வராது. ஆனா அங்க நடத்தினார். ஏன் நடத்தினார்னா, பிதாவாகிய தேவன், நம்முடைய மெய்ப்பன், ராக்கா சொன்னார் இல்லையா தாவீது? ராக்கா, யாவே, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். யெகோவா என் மெய்ப்பரா இருக்கிறார். அப்போ இந்த யெகோவா என்கின்ற மெய்ப்பர் 1 வயது ஆட என்ன பண்ணாரு? நொறுக்கினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி. மீட்ப அங்க காட்டுறாரு. தன் வளர்த்த ஆடையே என்ன பண்ணிட்டான்? அந்த மேய்ப்பனுடைய கோட்ல எடுத்துக்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த அப்பியரன்ஸ், அந்த மேய்ப்பனுக்குரிய அப்பியரன்ஸை ஏன் காட்டினாருன்னா, மேய்ப்பன் ரொம்ப முக்கியம். மேய்ப்பன் ரொம்ப முக்கியம். லிட்டரலான மேய்ப்பன் கிடையாதுங்க. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய மேய்ப்பர்கள், ஆவிக்குரிய மேய்ப்பர்கள். அப்போ ஆவிக்குரிய மேய்ப்பர்கள் போது ஒவ்வொருவரும் என்னவா மாறணும்? மேய்ப்பர்களாக மாறணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு மந்தை இருக்குது. குடும்பம் தான் இந்த மந்தை. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் மந்தை. நம்ம வேலை ஸ்தலத்துல வராங்க பாருங்க, அவங்க தான் நம்முடைய மந்தை. நம்முடைய உற்றார் உறவினர்கள் தான் நம்முடைய மந்தை. அப்ப நீங்களும் நானும் என்னவா மாறணும்? மேய்ப்பர்களாக மாற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமா அங்க தேவன் அங்க காட்டுறார், அங்க காண்பிக்கிறார். அப்போ ஒரு எச்சரிப்பு. மகிமையான மீட்புக்குரிய ரட்சிப்பை பெற்ற பிறகு 2வது அந்த உணவை எப்படிதான் எடுத்துக்கணும்? தீவிரமா எடுத்துக்கணும்னா, அப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பு உங்கள் குடும்பத்தின் மீது, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மீது, உங்கள் உற்றார் உறவினர் மீது சத்தியத்தை கொடுக்க அவ்வளவு வாஞ்சியா இருக்கணும். புரியுதுங்களா? தீவிரமாய் சாப்பிடணும். அப்ப பாருங்க, மேய்ப்பன், ஒரு ஆவிக்குரிய மேய்ப்பன் ஏன் சொல்றேன்னா, இயேசு சொன்னார் இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அதுல 9வது வசனம் வாசிங்க. நானே வாசல். போதும். நானே வாசல். அப்போ வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன், வாசல் வழின்னா அப்ப யாரு? இயேசுதான் வாசல். அந்த இயேசு என்கின்ற வாசல் வழியா என்ன பண்ணுமா? மந்தைகளுக்குள்ள பிரவேசிக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இயேசு சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன். சொன்னாரா இல்லையா? சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். ஆனா இயேசு இந்த உலகத்துல ஆடு மேய்ச்சாரா? ஆடு மேய்ச்சாரா? இல்ல, லிட்டரலா ஆடு மேய்க்கல, ஆத்துமாக்களை தான் மேய்ச்சாரு. ஆனா அவர் சொல்றாரு, நானே
நல்ல மேய்ப்பன். அப்போ ஏன் சொன்னார்னா ஆவிக்குரிய விதத்துல சொன்னார். புரியுதுங்களா? இப்போ அந்த அடையாளம் யாருக்குள்ள வரணும்? நமக்குள்ள வரணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்துல, நம்முடைய உற்றார் உறவினர்ல, நம்ம சார்ந்திருக்க வேலை ஸ்தலத்துல செய்யணும். சகோதர சகோதரி, இத்தனை ஆண்டுகள் நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த 2025 கடைசி வாரத்துல இருக்கிறோம். இன்னும் மகிமையான மீட்புக்குரிய ரட்சிப்பு மாற்றம் பெற்றுக்கொண்டு நம்ம மெய்ப்பர்களா ஆகலைன்னா அது தேவனுக்கு எவ்வளவு பெரிய வருத்தம். புரியுதுங்களா? அதுல ரொம்ப இதுவா இருக்கணும். அதுல பாருங்க, நிறைய பேர் மெய்ப்பனா இல்லை, என்னவா இருக்கிறாங்க? வாசிங்க 12-15. மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்போது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். என்ன பண்றான்? ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். ஓகே, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன். அப்ப நல்லா பாருங்க. இப்போ கூலியால் மேய்ப்பன் ரெண்டு பேரை காட்டுறாங்க. ஆக்சுவலா கூலியால் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேய்ப்பர்கள் நியமிக்கிற ஆட்கள். மேய்ப்பர்களை நியமிப்பாங்க. எப்படின்னா, இவங்களால உடல் முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி எதேனும் ஆயிடுச்சுன்னா, அப்ப அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆட்களை பணம் கொடுத்து மேய்ப்பர்களா வச்சுப்பா, அதை அந்த பார்த்து பராமரிக்கிற வேலையை கொடுப்பாங்க. ஆனா அந்த ஆடுகளை சார்ந்த ஒரு ஓனாயோ ஒரு துஷ்ட மிருகமோ வந்தா கூலியால என்ன பண்ண மாட்டான்? பார்க்க மாட்டான், ஒரே ஓட்டம். அப்போ அந்த வர மிருகம் என்ன பண்ணிட்டு அந்த ஆடுகளை பிரிப்பாடு. ஆனா மேய்ப்பன் அப்படி இருக்க மாட்டார். அதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா தாவீது. சவுல் கிட்ட சொல்றாரு இல்லையா, ஒரு முறை சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சு? ஆடை பிடிச்சிருச்சு, கரடி வந்து பிடிச்சிருச்சு, அதுவும் வாயிலிருந்து எடுத்துன்றாரு. நான் ஆகிற காரியமா இது? ஏன்னா தன் ஜீவனையே பொருட்படுத்தாமல் தாவீது என்ன பண்ணாரு? அந்த ஆடை மீட்டிருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். நீங்களும் நானும் ஆவிக்குரிய மேய்ப்பரா இருக்கிறோமா இல்ல கூலியாளா இருக்கிறோமா? நம்ம கண்ணு முன்னாடி அநேக ஆத்துமாக்கள் இருக்கு, நம்ம குடும்பத்துல அநேக ஆத்துமாக்கள் இருக்கு, நம்ம உற்றார் உறவினர் இருக்காங்க, நம்ம ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு கூலியாளா இருக்கிறோமா இல்ல நல்ல மேய்ப்பரா இருக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகை மூலமா ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவை போல நல்ல மேய்ப்பரா மாறணும். அப்ப அந்த நல்ல மேய்ப்பருக்குரிய குணம் என்ன? நாம் விசாரிக்கிறவர்களா இருக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்முடைய நண்பர்கள். நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், நம்ம வீட்டு கூட்டங்கள் நடத்துறோம். வீட்டு கூட்டங்கள் நடத்துறது நல்லது, ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக. ஆனா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்முடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணலாம்? ஒரு அழைப்பு கொடுத்து, மாசத்துக்கு ஒரு முறை தான் பரவாயில்ல, அழைப்பு கொடுத்து அவங்கள வர வைக்கும் போது, அப்பொழுது அங்க உபதேசிக்கிற உபதேசம் அந்த ஆத்துமாக்களுக்கு என்னவா இருக்காங்க? அந்த ஆடுகளுக்கு போதுமானதா இருக்கணும். சோ பஸ்காவில கர்த்தர் தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம், இந்த மேய்ப்பதற்குரிய அடையாளத்தை உடைய அந்த ஒரு அப்பியரன்ஸோட அவன் அதை துரிதமா புசிக்கிறான்னா, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வரணும். சத்தியத்தை சொல்லணும், பராமரிக்கணும். இதற்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மள மாற்றி இருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆடுகளை எல்லாவற்றையும் அந்த மேய்ப்பன் பராமரித்து கடைசியில அந்த ஆடு என்ன பண்றான் சொல்லுங்க? சேல்ஸ் பண்ணா கூலியா? அது எப்படி இன்னொருத்தரோட ஆட்டை நீங்க விற்பீங்களா? எஜமான இடத்துல ஒப்பு கொடுக்கணும். மேய்ப்பன் என்பவன் ஒரு எஜமானுக்கு கீழே கட்டுப்பட்டிருக்கிறான். அதுதான் இயேசு சொன்னார் இல்லையா, யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இப்ப நான் சொல்றது ஆவிக்குரிய மேய்ப்பர்கள், புரியுதுங்களா? அப்ப யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? எஜமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப நல்லா பாருங்க, எவ்வளவு பெரிய ப்ராசஸ இயேசு செய்யறாருன்னா, நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லிட்டார். இப்போ நீங்களும் நானும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கோம்.
நீங்களும் நானும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கோம். அப்ப நம்முடைய நடக்க எப்படி மாறணும்? 1 யோவான் 2:6 வாசிங்க. 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்ப சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் யாரு? நம்ம தான். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? நானே நல்ல மேய்ப்பன் சொன்னாரு. நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டு அவர் ஆடை மேய்க்கல, அவர் லிட்டரலா ஆவிக்குரிய அர்த்தத்துல நல்ல மேய்ப்பன் சொன்னாரு. இப்ப நீங்களும் நானும் என்னவா மாறணும்? இந்த நல்ல மேய்ப்பனாக மாறணும். எப்படி மாறணும்? இனில இருந்து மாற்று மாறணும். நம்ம குடும்பத்துல, தூரத்து சொந்தங்கள்ல, ஊற்றார் உறவினர்ல, நண்பர்கள்ல, அங்க நிறைய ஆடா இருக்குது. நல்லா கவனிங்க, ஆடுகளாகவே இருந்தா வளர்ச்சி கிடையாதுங்க. மேய்ப்பனா மாறணும். புரியுதுங்களா? மேய்ப்பர்களா நம்ம மாறணும். ஏன்னா இவ்வளோ நாட்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இனி நம்ம ஒவ்வொருவரும் என்னவா மாறணும்? மேய்ப்பர்களாக மாறி தேவனுடைய ஜனங்களை, ஆடுகள் வெளியில நிறைய இருக்கு, உங்கள் குடும்பத்துல இருக்குது, வெளியில இருக்கு, அவைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி எங்க கொண்டு வரணும்? இந்த மந்தையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை உங்கள் வீட்டு கூட்டங்களில நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? அது உங்களுடைய விஷ், நீங்க உங்களுக்கும் தேவனுக்கு உண்டான காரியம். சரி, அப்போ பஸ்கா என்ற பண்டிகையில தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது மீட்பின் மகிமைக்குரிய ரட்சிப்பை உணர்வு இருக்கணும். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லைன்னு சொன்னாரு. அப்படியே பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து தேவன் ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்தார். அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்? உணர்ந்து பறைசாட்டணும். அப்போ ரெண்டாவது அந்த ட்ரெஸ் கோடு, அதை சாப்பிடும் போது என்ன சொல்லி இருக்கிறாரு? அந்த கச்சையை கட்டிக்கிட்டு, கையில கோலை வச்சுக்கிட்டு, பாதரட்சை போட்டுக்கிட்டு, ஒரு மேய்ப்பனுக்குரிய உடை அலங்காரத்தோடு துரிதமாய் புசிக்க சொன்னார். ஏன்னா ரட்சிப்பை பெற்ற அடுத்த நிலை ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய மேய்ப்பர்களாக மாற வேண்டும் என்பது. மூன்றாவது ஒரு காரியங்கள் இருக்குது, மர்மர்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா கசப்பு கீரையை என்ன பண்ணாங்க? எடுத்துக்கொண்டார்கள். ஏன் கசப்பு கீரையை அவர்களை எடுக்க தேவன் வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கசப்பு என்ற தன்மை தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 38:17 இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். அழிவின் குழிக்கு விலக்கினீர். யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது? சொல்லுங்க. அழிவின் குழிக்கு விலக்கினீர்னா தேவன் தான் யார என்ன பண்ணாரு? அந்த மரண உபாதையில கிறிஸ்து இயேசுவ உள்ள அந்த கல்லறையில வைக்கல. புரியுதுங்களா? அப்போ சமாதானம் வரத்துக்காக என்ன கொடுத்தாங்களாம்? மகா கசப்பு கொடுத்தாங்களாம். மகா கசப்ப அங்க கொடுத்தாங்களாம். நீங்க வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 69:21 சொல்லுது, கல்வாரி சிலுவையில இயேசு இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணாங்க? கசப்பு கலந்த அந்த காடியை கொடுத்தாங்க. அப்போ சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் என்ன ஆச்சுங்க? நிறைவேறிச்சு. அப்போ தேவனுடைய பார்வையில சமாதானம் வரணும்னா மகா கசப்பு அங்க வரணும். விளங்குதா? கிறிஸ்து இயேசுக்கு அது வந்தது. இப்போ சபைக்கு சொல்லும் போது பவுல் என்ன சொல்றாரு? வாசிங்க, எபேசியர் 4:30-31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. விளக்குதுங்களா? உங்களை விட்டு நீங்க கடவுள்னு சொன்ன. நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு சமாதானம் வரணும்ன்றதுக்காக கிறிஸ்துவின் மீது என்ன வந்தது? மகா கசப்பு வந்தது. அவர் அந்த கசப்பை எடுத்துக்கிட்டதுனால நமக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. சரியா? இப்போ சபைக்கு சொல்லும் போது பவுல் சொல்றாரு, கசப்பு இயேசு கிறிஸ்து மேல வந்ததுனால உனக்கு சமாதானம் வந்துடுச்சு. இப்போ உனக்குள்ள கசப்பு வந்துச்சுன்னா உன்னோட சமாதானம் போயிடும். ஹலோ, புரியுதுங்களா? கசப்பு உனக்குள்ள வந்தா யாரோட சமாதானம் போயிடும்? உன்னோட சமாதானம் போயிடும். யோசனை பண்ணி பாருங்க. நிறைய நேரத்துல வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, யாரா இருந்தாலும் நம்மளுக்கு கசப்பு வந்துட்டா நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி இருப்போமா? இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும், அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு சமாதானத்தை கேடுதான் கொடுக்குமே தவிர ஒரு எப்போதும் போல இருக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா கசப்புள்ள வந்துடுச்சு.
அப்ப நல்லா கவனிங்க சகோதரி சகோதரி, இந்த பஸ்கா பண்டிகையில கர்த்தர் எப்படி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, எப்படி அந்த கசப்பு கீரைய அவங்க எடுத்துக்கிட்டு அந்த கசப்பு நிமித்தம் உலக ரட்சகர்கிட்ட மகா கசப்பு கொடுத்து அதன் மூலம் நமக்கு சமாதானம் வந்தது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அதனால ஒரு மகா கசப்பை எடுத்துக்கிட்டாரு. இப்போ பவுல் சொல்றாரு, உனக்குள்ள கசப்பு இருந்தா அந்த சமாதானம் உன்னை விட்டு போயிடும். அதற்கு எதிர்மறையா நிறைய விஷயம் வந்துடும், பயம் வந்துடும், சந்தேகம் வந்துடும், சமாதானமே போயிடும். கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு தெளிவா சொல்றாரு, இந்த பஸ்கா பண்டிகையின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, முதலாவது மீட்பின் மகிமைக்குரிய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் உணரணும். இரண்டாவது, நீங்களும் நானும் ஆவிக்குரிய மெய்ப்பர்களாக மாறணும். மூன்றாவது, நம்முடைய இருதயத்துல சமாதானத்தை கெடுக்கக்கூடிய கசப்பு இருக்கக்கூடாது. நிறைய குடும்பங்கள் சீரழிது இதனால்தான், நிறைய குடும்பங்கள் சீரழிது இதனால்தான். நல்லா சபையிலும் சரி வெளியிலும் சரி எப்படி இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா வீட்டுல பர்சனல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க, சரியில்லை. அது ஒண்ணு நம்ம ஒண்ணு மறைச்சிடலாம். ஆனா தேவன் பார்க்கிறாரு, நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, அப்ப அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், புரியுதுங்களா? அப்ப முதல் பண்டிகை பஸ்காவின் மூலமாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு இந்த 3 காரியம். இரண்டாவது பண்டிகை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். பாத்தீங்கன்னா இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, ஹமஸூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹமஸூத், இந்த ஹமஸூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புளிப்பில்லாத மெல்லிய மாவுன்னு அர்த்தம். புளிப்பு இல்லாத மாவு, அதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இரண்டாவது பண்டிகையில தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னா, மாவுல என்ன வரக்கூடாதா, புளிப்பு வரக்கூடாது, புளிப்பு வரக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். இந்த புளிப்பு எதுக்கு நல்லா இருக்குதுங்க, வாசிங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இங்க பாக்குறோம் புளிப்பு தன்மை எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க, துர்க்குணம் பொல்லாப்பு 2 வருதா. ஆக்சுவலா அது மூல மொழியில எப்படி எடுத்திருக்கிறாங்கன்னா, அந்த கிரேக்க சொல்லு பொனாய் ரீகாய் கக்கியா அப்படின்னு சொல்றாங்க. பொனாய் ரீகாய் கக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொல்லாப்பான துர்குணம். என்னங்க, பொல்லாப்பான துர்குணம். இங்க துர்குணம் பொல்லாப்புன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா என்னன்னா பொல்லாப்பான துர்குணம். அந்த பொல்லாப்பான துர்குணத்தை தான் என்ன சொல்றாங்க, புளிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொனேவிகா காய் கக்கியாக்கு வந்து ஃபுட் நோட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, தேவனுக்கு முன் அவர் பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்யும் குணம் பொல்லாப்பான துர்குணம். தேவனுக்கு முன் அவருடைய பிள்ளைகளுக்கு பொல்லாப்பு செய்கிற அல்லது கெடுதல் செய்கிற குணம் என்னவா, பொல்லாப்பு என்கின்ற துர்குணம். ஏன்னா தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவருக்கு மறைவான இடம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. தாவீது சொல்றாரு, சமுத்திரத்தின் ஆழத்தின் கடையாந்திரங்களில போய் என் இருதயத்துல நினைக்கிறது தேவரீர் உமக்கு தெரியும் ஆண்டவர் என்ற. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், புளிப்பு என்கின்ற காரியம் பொல்லாப்பான துர்குணம் அப்படின்றது சொல்லப்பட்டு. அப்போ இது டெஃபினிஷன் பார்த்த தேவனுக்கு முன் அவர் பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்யும் குணம், இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற பர்சன் யாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, தேவனுக்கு முன்பதாக அது அவர் மன்னிப்பு கொடுத்துறாரு. இது மன்னிப்பு கொடுக்க முடியாது, இது மன்னிப்பு கொடுக்க முடியாது. தேவனுக்கு முன்னாடி அவர் பிள்ளைங்களுக்கு கெடுதல் செய்யற குணம் சாத்தான். ஏன்னா ஏதெல்லாம் என்ன நடந்ததுங்க இல்லையா, அதானே நடந்தது. தேவன் பகல்ல குளிர்ச்சியான வேலையில என்ன பண்ணாரு, இறங்கி வந்தாரு. தேவனுடைய பிள்ளைகள், ஆதாம் கடவுளின் மகன் இருக்கு. அப்போ அந்த பிள்ளைகளை சாத்தான் என்ன பண்ணிட்டான், வஞ்சித்து அவங்கள விழ செஞ்சான்.
இதுதான் பொல்லாப்பு. நீங்க பைபிள்ல பொல்லாப்புன்றத மாத்திரம் தனியா ஸ்டடி பண்ணுங்க. இதுதான் தேவனுடைய பார்வையில அவருக்கு விரோதமாய் செயல்படுகிற குணம். அதனால்தான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 36:4. ஒருவேளை அவர் செஞ்சதுனால அவருக்கு புரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 36:4. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். படுக்கையில அக்கிரமத்தை யோசிக்கிறான், நல்லது அல்லாத வழிய நிலைத்து நிற்கிறான், பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க முடியுமா? ஏன்னா மனுஷர்களும் கூட எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம தப்பு செஞ்சாலும் தேவன் நம்மளை உணர்த்துறாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? தேவ சமூகத்துல வந்து ஒப்புரவாயிடுறோம். ஆனா சாத்தா ஆவானா? ஆக மாட்டேன். அப்ப நல்லா பாருங்க, இந்த இடத்துல அந்த குணம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனால்தான் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஒரு காரியத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மென்டல் கரப்ஷன் சொல்லுவாங்க. மென்டல் கரப்ஷன், மனதில் செய்யும் ஊழல். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ விரோதமா நம்ம செய்கிற காரியம், தேவன் இருக்கிறார், தேவனுக்கு முன்னாடி தான் நடக்குது. அது குடும்பமா இருக்கட்டும், வெளியில எங்க ஒண்ணா இருக்கட்டும், தேவனுக்கு முன்னாடி தான் நடக்குது. ஆனா நம்ம துணிகரமா செய்து இந்த மனம் திரும்பப்பட்டிருக்குது. மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறோம் நம்ம. ஆனா இந்த மனதை நாம் தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு விரோதமா ஊழல் செய்கிறோமா? ஊழல் செய்கிறோம். உள்ளான மனுஷன், அது அவர் கொடுத்த தீபம், கர்த்தர் கொடுத்த தீபம். ஏன்னா இந்த சரீரம் ஒரு நாளைக்கு என்ன ஆக போகுதுங்க? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே போறா. ஆனா இந்த உள்ளான ஆன்மா, இந்த உள்ளான மனுஷன் யார்கிட்ட போறா? தேவன் கிட்ட போறா. அப்போ அவர் குறித்த அந்த உள்ளான இருதயத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நம்ம செய்யும் போது அது என்னவா இருக்குதுங்க? மகா பாதகமாக, பொல்லாப்பாய் அது இருக்குதுன்றத நம்பணும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து எச்சரித்தார். யார? பரிசேயர், சதுசேயர்லாம் ஏன் எச்சரித்தாரு? லூக்கா 11:39. 11:39. கர்த்தர் அவனை நோக்கி பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய எச்சரிப்பு கொடுத்தாரு பாருங்க பரிசேயருக்கு. ஏன்னா அந்த நாள்ல சபையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அவங்க இருந்தாங்க. அவங்க நினைச்ச நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அவங்களுக்கு அவ்வளவு ஞானத்தை தேவன் கொடுத்தாரு, அவ்வளவு ஞானத்தை கொடுத்தாரு. அதுக்கு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் ஒரு பரிசேயர். எவ்வளவு ஞானம் பாருங்க, அவ்வளவு ஞானத்தை படிச்சாரு. ஆனா அவர் சொல்றாரு, நீ கிளீன் பண்ற பாத்திரத்தை, நீ சுத்தம் செய்யற, ஆனா உள்ள என்ன இருக்குது? அசுத்தம் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம செய்யறோம் சகோதரி, கிளீன் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே என்னை சுத்திகரி, ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு தெரியுது, இன்னொருத்தரால் உணர்த்தப்பட்டுட்டேன், வசனத்தை பாடிக்கும் போது உணர்த்தப்பட்டுட்டேன், எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுக்குறோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆயிடுதுங்க? அந்த மாமிசம் வெளிப்படுது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. நீ உட்புறத்தை மாத்திரமல்ல, வெளிப்புறத்தை மாத்திரமல்ல, உட்புறத்தையும் நீ கிளீன் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். அந்த என்ன வரக்கூடாது? புளிப்புத்தன்மை நமக்குள்ள வரக்கூடாது. அதனால தான் லூக்கா 12:1 சிஸ்டர். 12:1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், நிறைய ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, இப்ப பாருங்க, நிறைய இவர் பின்பற்றபடி நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த இடத்துல எப்படி போடுறாரு பாருங்க, மாயமாகிய புளிப்பு. இவங்களை மாதிரி எச்சரிக்கையா இரு, இவங்களை மாதிரி ஆகாதபடி என்ன பண்ணு, எச்சரிக்கையா இரு. இயேசு கிறிஸ்து அன்னைக்கே நிறைய ரோல் மாடலை வச்சுட்டார், அன்னைக்கே வச்சுட்டார். இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய இருதயம், நீங்களும் நானும் புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும். புரியுதுங்களா? புளிப்பு கலந்த அப்பமா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப இந்த பொல்லாப்பான துர்குணம் என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கறது என்னதுங்க? ஒரு நல்ல நாட்களை நம்ம காணணும், நல்ல வாழ்வு வரணும். இதுதானே நம்முடைய எதிர்பார்ப்பு.
ஆனா பேதுரு சொல்றாரு பாருங்க, சபைக்கு சொல்லும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நல்ல கண்ணுங்க, நல்ல நாட்களை காண வேண்டும். இந்த லிஸ்ட்ல யார போடலாம்? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் விரும்புறது யாரு? நம்ம தான். நெக்ஸ்ட், பொல்லாப்புக்கு நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. அவ்வளவுதான். கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. பொல்லாப்புக்கு நாவையும் கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நல்ல நாட்கள், ஜீவனுள்ள நாட்கள், ஒரு திருப்தி உள்ள நாட்கள் வரணும்னா இந்த பொல்லாப்பான துர்குணம் என்கின்ற புளித்தமாவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. நிறைய வாலிப பசங்க இருக்கிறீங்க. நீங்க உங்க பெற்றோர்களுக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்கு? இது ஒரு துர்குணம், இது ஒரு புளித்தமாவு. சிலர் நேரடியாக சொல்லனா கூட என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களோ? பின்னாடி என்ன பண்ணுவாங்க? மனசுக்குள்ள அப்பா அம்மாவை ரொம்ப கேர்லெஸ்ஸாக பார்க்கறது. ஆண்டவர் ஏன் வயசானவங்களுக்கு பொருள் எல்லாம் கொடுக்கல? அது ஒரு சில வயசுகள் இருக்கிறாங்க, இருக்கட்டும். ஆனா ஒண்ணுமே இல்லாதவங்க, ஒரு வயசானவங்களை எடுத்துக்கோங்களேன், ஒரு பெற்றோர்களை யாரையும் எடுத்துக்கோங்க. அவங்க கையில ஒண்ணுமே இல்லை, அவங்க கிட்ட ஒரு நையா பைசா கூட இல்லை. ஆனா அவங்க கிட்ட தேவன் என்ன கொடுத்தார் தெரியுமா? அவங்க மனமாற கரங்களை வைத்து ஆசீர்வதித்தால் உன் ஆயுசு நாள் பெருகும், உன் ஆயுசு நாள் நீடித்திருக்கும். இன்னைக்கு நிறைய பிளான் பண்றோம், இப்படி வரணும் அப்படி வரணும்னு. நீ இலக்கை அடையணும்னா உன் பெற்றோரை கனம் பண்ண, உன் சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கனம் பண்ண. கர்த்தர் உன்னை மாற்றுவார். புரியுதுங்களா? இதுதான் இந்த பொல்லாப்பு துர்குணம் என்கின்ற புளித்தமாவு உள்ள வரக்கூடாது. இது கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு கடைசியில என்ன பண்ணிட்டோம்? ஃபுல்லா வைக்கிறோம். அதுக்குதான் இயேசு இந்த புளிப்பை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு, நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உவமையில சொல்லியிருப்பார். ஒரே வசனம் தான், வாசிங்க. அது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஒரே வசனத்துல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு உவமை சொல்லிட்டார். புளித்த மாவு இங்க இயேசு பயன்படுத்துறார். ஏன்னா புளிப்பு தன்மை உள்ள வந்துட்டா, நல்லா புரிஞ்சுங்க, புளிப்பு தன்மை உள்ள வந்துட்டா அது முற்று முடிய மாற்றாம போகாது. விளங்குதா நான் சொல்றது புரியுதுங்களா? புளிப்புத்தன்மை ஒரு மாவுக்குள்ள வந்துட்டா அது முற்று முடிய என்ன பண்ணிடும்? புளிப்பா மாத்தாம போகாது. அதனுடைய வண்ணம் அப்படி. அதே மாதிரி பொல்லாப்பு என்கின்ற துர்குணம் உள்ள வந்துட்டா உன்னை கெடுக்காம போகாது, உன்னை ஃபுல்லா எக்ஸ்பைரி பண்ணிட்டு தான் போகும். புரியுதுங்களா? இங்க இயேசு சொல்றாரு, அதை வச்சுதான் சொல்றாரு. புளித்த மாவுக்கு எது ஒப்பா இருக்குதான்? பரலோக ராஜ்யம். அப்ப பரலோக ராஜ்யம் இது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குதுன்னா அந்த ஸ்திரீ யாரு? சபை. நம்மளை தெரிந்து கொண்டாரு. அதுல எத்தனை படி மாவு? 3 படி மாவு. யூதர்களுடைய கலாச்சாரத்துல 3 படி என்பது ஒரு குடும்பத்திற்கு தேவையான அளவு. ஒரு குடும்பத்திற்கு தேவையான அளவு. அது எப்படின்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க சாப்பிடலாம், விருந்தினர் வந்தாலும் சாப்பிடலாம், அந்த மாதிரியான ஒரு அளவு. இதே 3 படிய ஒரு இடத்துல இன்னொருத்தர் யூஸ் பண்ணார். யாரு? ஆபிரகாம். அந்த 3 பேர் வந்தாங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 பேர் வரும்போது சாரா கிட்ட சொன்னார், 3 படி மாவு எடுத்து என்ன பண்ண? மெல்லிய அப்பம் சுடு. ஏன்னா அது ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு அளவு. இப்போ சபைக்கு தேவையான அளவு அப்பத்தை என்ன பண்ணுது? ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவை அப்பத்தை என்ன பண்ணுது? அடக்கி வச்சுது. சபை அடக்கி வச்சிருக்கு. நீங்கள நானும் அடக்கி வச்சோம். கர்த்தர் அப்படி நம்மளை அடக்கி வச்சாரு. ஏன் அடக்கி வச்சாருன்னா அது என்ன ஆகணும்? தேவனுடைய ராஜ்யம். அது வாசிங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவா இராது. இதோ
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். சொன்னவர் யாருங்க? இயேசு. பொய் சொல்லல. இயேசு சொன்னா சத்தியம்தான். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வருதுன்றார்ல, அதுதான் அந்த 3 படி மாவுல, அந்த ஸ்திரீ வைத்த அந்த 3 படி மாவுல அந்த புளிப்புத்தன்மை தேவனுடைய ராஜ்யம் உள்ள வந்துடுச்சு. இப்போ நீங்களும் நானும் ரட்சிப்பின் அனுபவத்துல வந்த உடனே நமக்குள்ள என்ன வந்துடுச்சு? தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த காரியம் எல்லாம் வந்துச்சா? நெக்ஸ்ட் அந்த மாவு என்ன ஆகணும்? முழுவதும் புளிப்பா மாறணும். அப்படியே இன்றைக்கு சத்தியத்தின் மூலமாய் கேள்விப்பட்ட இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு முற்றுமுடிய நம்ம என்னவாதான் மாற போறோம்? ஒரு நாளைக்கு அவருடைய வருகையில மாற போறோம். இததான் இயேசு சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. ஏன்னா அந்த புளிப்பு தன்மை பிடிச்சதுன்னா விடாது, அது ஃபுல்லா மாற்றிட்டு தான் போகும். அப்படி அதை நம்ம மேற்கொள்ளணும்னா, இந்த பொல்லாப்புன்ற துர்குணம், இந்த புளித்த மாவை நம்ம மேற்கொள்ளணும்னா பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாத்தீங்களா? நல்லா கவனிங்கன்னா, இந்த பொல்லாப்பு என்கின்ற துர்குணம் உள்ள வந்துட்டா கண்டிப்பா உங்களை மாத்தாம விடாது. தேவனுக்கு விரோதமா தான் உங்களை காண்பிக்கும். நம்ம ஒண்ணு நினைச்சுக்கலாம், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், அது நம்முடைய நினைவுகள். அதனால தேவன் சொன்னாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, மாற்றங்களை விடாது. அப்ப அது மாறணும்னா என்னதான் பண்ண? அந்த மாவுல இருந்து அந்த புளிப்பு தன்மைய கழித்து போடு, வெட்டி போட்டுன்றார் பவுல். ஏன்னா அது இன்னும் என்ன ஆயிடும்? முழுசா வந்துடும். அதனால வெட்டி போடு, பரவாயில்ல. அதனால லாஸா பரவாயில்ல, அதனால பிரச்சனையா பரவாயில்ல. அது நோவு தான், அது கஷ்டம்தான். ஆனா அதை நம்ம அனுபவிக்கணும். புரியுதுங்களா? அப்போ சகோதர சகோதரி, நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்னன்னா, இந்த புளிப்பு என்கின்ற பொல்லாப்பு என்கின்ற துர்குணத்தை நம்ம கழித்து போடுகிறவர்களா இருக்கணும், வெட்டி போட்டணும். இன்னைக்கு நம்ம இருதயத்தை நம்ம சோதிக்கணும். கர்த்தர் இந்த கடைசி நாள்ல நம்மோடு கூட தெளிவா பேசுறாரு. இந்த மாவு, புளிப்பு இருக்கிற மாவை நமக்குள்ள இருக்குதா, புளிப்பில்லாத மாவா நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். 1000 ரீசன் சொல்லலாம். ஆனா கர்த்தர் பேசினா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சாமி ஒப்பு கொடுங்க, மகா தீர்க்கதரிசியா நீங்க வருவீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரணும். இந்த ஆண்டை நம்ம முடிக்க போறோம். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட இடைப்படுவது, இந்த புளித்த மாவு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதைத்தான் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அங்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். சோ முதல்ல பார்த்தோம் பஸ்கா பண்டிகை, இரண்டாவதாக பார்த்தோம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, மூன்றாவது முதற் கனி அல்லது முதற் பலன் பண்டிகை. லேவியராகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். இது ஒரு பண்டிகை, ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவுள். இது ஒரு பண்டிகை, முதற் பலன். யாம் பிக்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கூரிம், யாம் பிக்கூரிம் அப்படின்னா என்னன்னா கர்த்தருடைய முதல் பலன் அர்த்தம். கர்த்தருடைய முதல் பலன். அப்ப கர்த்தருடைய முதல் பலன் போது நம்முடைய கையின் பிரயாசத்துல வருதுல யாம் பிக்கூரிம் இருக்குது, கர்த்தருடைய முதல் பலன் இருக்குது. புரியுதுங்களா? உங்களுடைய சம்பளத்துல கர்த்தருடைய முதல் பலன் இருக்குது. உங்களுடைய எல்லா காரியத்திலும் நீங்க கையிட்டு செய்கிற காரியம் மாத்திரமல்ல, உங்கள் ஊழியங்களானாலும் சரி, உங்களுடைய காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களை சார்ந்த எல்லாத்திலையும் முதற் பலன் யாருடையதான்? கர்த்தருக்குரியது. அப்போ கர்த்தருக்கு உரியது அப்படின்னும் போது அதை யாருக்கு படைக்கணும்? கர்த்தருக்கு படைக்கணும். இப்போ இந்த இடத்துல முதற் பலன் சொல்லி இருக்குது. முதற் பலன் ஆக்சுவலா முதற் பலன் யாருங்க?
ஆவிக்குரிய ரீதியில வருவான். இயேசுதான் நம்முடைய 1 Corinthians 15:20 வாசிங்க. 1 Corinthians 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். முதற் பலன் ஆனார். இப்போ இயேசுதான் முதற் பலன். அதான் முன்னாடி சொன்ன இந்த பண்டிகைகள் எல்லாமே யாரை தான் காட்டுது? கிறிஸ்துவையும் மீட்பரை குறித்து காட்டுது. அதுல இருக்கக்கூடிய எச்சரிப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம் முதற் பலன் இயேசு. முதற் பலன் இயேசு. தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். இயேசுவை முதற் பலனா வச்சார். ஆனா கொஞ்சம் நிதானிக்கும் போது தேவன் இன்னொரு அழைப்பும் கொடுத்தார். அது வாசிங்க யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு. முதற் பலன் யார் ஆவதற்கு? நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இயேசு முதற் பலன். ஓகேவா? இப்போ அந்த ஒரு கேட்டகரியில நீங்களும் நானும் போகணும்னா, நான் முதற் பலன் ஆகணும்னா நம்ம சத்திய வசனத்தினால என்ன பண்ணப்படணும்? ஜெனிப்பிக்கப்படணும். அப்ப முதற் பலன் ஆவதற்கு ஃபுல் சப்போர்ட் எதுதான்? சத்திய வசனம். இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த முதற் பலன்ற பண்டிகையில பாத்தீங்கன்னா கூட அங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை அங்க வைக்க சொல்றாரு. முதற் பலன்ன்றது வேளாண்மையில மாத்திரம் கொடுக்கறது தான், எல்லாத்துலயும் கொடுக்கறது தான். ஆனா அதோட சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னார். அது ரொம்ப முக்கியம்னு சொன்னார். என்ன சொல்லுங்க பாப்போம், என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அது இருந்தா தான் அது செல்லுபடியாகும். சரி, வசனம் வாசிக்கலாமா? லேவியராகமம் 2:12-13. முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும், நல்ல கவனிங்க, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை என்ன வருதுங்க? உன் தேவனுடைய உடன்படிக்கை உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. புரியுதுங்களா? எந்த பலி கொடுத்தாலும் அங்க ஒண்ணு வச்சிடணும். என்னது? உப்பு. இங்க வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுடைய உடன்படிக்கை உப்பா. தேவனுடைய உடன்படிக்கை உப்பு. ஆக்சுவலா நீங்க ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் உடன்படிக்கைன்னு மென்ஷன் ஆகுதோ, தேவனுடைய உடன்படிக்கைன்னு மென்ஷன் ஆகுதோ, நித்திய உடன்படிக்கைன்ற மென்ஷன் ஆகுதோ, அந்த இடத்துல எல்லாம் உப்பின் உடன்படிக்கை தான் வரும் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல. அது ஒரு வசனம் கூட எல்லாருக்கும் 18:19 18-19. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகள் எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் சொல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார். மாறாத உடன்படிக்கை. இந்த இடத்துல உப்பு வந்துதான் சொல்லுங்க, வரல. அது திருவிவிலியத்துல வாசிங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் புனித படையல்கள் அனைத்தையும் நான் உனக்கும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கு என்றும் உள்ள நியமமாக தருகிறேன். இது உனக்கும் உன்னோடு இருக்கும் உன் வழி மரபுக்கும் ஆண்டவர் திருமுன் என்றும் உள்ள உப்பு உடன்படிக்கையாகும். ஆண்டவர் திருமுன் என்றும் உள்ள அவருடைய இருதயத்துக்கேற்ற மாதிரி அவருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய உப்பு உடன்படிக்கையாகும். உடன்படிக்கை. புரியுதுங்களா? அது நம்ம தமிழ் பைபிள் அப்படி போட்டாங்க. ஆனா எக்ஸாக்டா தேவன் எங்கெல்லாம் அவருடைய உடன்படிக்கை பத்தி பேசுறாரோ, the covenant of salt, the salt covenant என்ற அந்த வார்த்தை வருது. அப்போ முதற் பலன் ஆகணும்னா அது தேவன் அங்கீகரிக்கணும்னா என்ன தேவை? உப்பு ரொம்ப அவசியம். இப்போ இந்த பண்டிகையில, இந்த முதற் பலன்ற பண்டிகையில கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 5:13.
நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இப்ப சொன்னவர் யாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆக்சுவலா எபிரேயர்களுக்கு தெரியும் உடன்படிக்கைன்னு வந்தால சால்ட் கவர்னன்ட் தான், உப்பு உடன்படிக்கைன்னு அவங்களுக்கு தெரியும். இயேசு உப்பை பத்தி பேசுறாருன்னா தேவனுடைய உடன்படிக்கை பத்தி தான் பேசுறாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கையா இருக்கிறீங்க. தேவனுடைய உடன்படிக்கையா இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இங்க ஸ்தாபிக்கும் போது உங்களையும் எனக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த இன்விடேஷன், அதுதான் சால்ட் கவர்னன்ட். அந்த உப்பின் உடன்படிக்கைய உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? செஞ்சிருக்கிறார். இப்ப காரணம் என்னன்னா, அந்த உப்பு சாரமற்று போனா என்ன ஆயிடுமா? கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிப்படுவதற்கும். ஏன் இயேசு அப்படி சொன்னார்னா, ஆக்சுவலி படையல்கள்ல தேவனுக்கு படைக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துல சரி, எல்லாரும் அவங்களுடைய பலிகளை கொண்டு வரும்போது என்ன கொண்டு வருவாங்க? உப்பை கொண்டு வருவாங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல அதிகமா இருக்கிறது எது தெரியுமா? உப்பு தான். அதனால ஆசாரிப்பு கூடாரத்துல நிறைய விஷயங்களை செய்ய சொன்னாரு. அதுல முக்கியமா ஒண்ணு செய்ய சொன்னார். 2 வீல் வச்சு ஒரு வண்டி ஒண்ணு செய்ய சொன்னார். படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2 வீல் வச்சு ஒரு வண்டி, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறது. அது ஏதோ ஒண்ணு இல்ல, உப்பு எடுத்துட்டு போறதுக்கு தான். இந்த உப்பு ஆசாரியன் என்ன பண்ணுவான்? நிறைய வந்துடும். அவன் பலிக்கு யூஸ் பண்றதுக்கு இருந்தாலும், ஆனா அதிகப்படியான உப்பு வந்துட்டு அவன் என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த உப்பு சாரம் போயிடும். அப்ப அந்த உப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, எருசலேம் மலை மேலதான ஆலயம், அந்த வழிகள் எல்லாம் கொட்டுவாங்க. அப்படி கொட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது மிதிப்படும் பொழுது என்ன ஆகாதான்? ஜனங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் வரும். 2வது அந்த சர்க்கிள் வராது. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இது ஒரு கூற்று இருக்குது. ஆனா ஏதோ ஒண்ணு உப்பு சாரம் ஆயிடுச்சுன்னா என்னதான் ஆகணும்? வெளியில தான் கொட்டப்படணும். அது மனுஷனால் மிதிப்படணும். அப்படியே தேவனுடைய உடன்படிக்கைக்குரிய காரியத்தை நீங்களும் நானும் மறந்துட்டா மனுஷனுக்குள்ள அங்கீகாரம் கிடைக்காதுங்க. உங்களுடைய வார்த்தை நிராகரிக்கப்படும். நீங்கள் எல்லாராலும் நிராகரிக்கப்படுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த முதற்கனி பண்டிகையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, நீங்களும் நானும் உப்பா மாறணும். தெளிவா சொல்லிட்டார். இந்த பூமிக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. எங்க? இந்த பூமிக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. அப்போ இயேசு வந்து சொன்னார்னா, நான் அதான் சொன்னேன், உப்புன்றது எதுக்கு நிழலா இருக்குது? தேவனுடைய உடன்படிக்கைக்கு நிழலா இருக்குது. என்ன உடன்படிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு தான் நமக்கு ரோல் மாடல். உப்பை வச்சு ஏன் இயேசு சொன்னாருன்னா, ஒரு சின்ன ஒரு இது, அது ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு ரீகப் பண்றேன். உப்பு எங்க இருந்து எடுக்கிறாங்க? மத்திய தரைக்கடல்ல இருந்து எடுத்தாங்க. எபிரேயர்கள் என்ன பண்ணாங்க? மத்திய தரைக்கடல்ல இருந்து எடுத்தாங்க. அதாவது கடலுக்குள்ள இருந்து ஒரு வாய்க்கால் வெட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு வாய்க்கால் வெட்டி அந்த தண்ணீரை உள்ளே கொண்டு வந்து ஒரு பாத்திகள் அமைப்பாங்க. பாத்திகள் அமைத்து அந்த தண்ணி வந்து அந்த பாத்திகள்ல இறங்கும். இறங்கின பிறகு சூரிய ஒளியில என்ன ஆக்கப்படும்? அது உப்பாக மாறும். அதுக்கப்புறம் சேமிக்கப்பட்ட உப்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல போட்டு வைப்பாங்க. நீங்க அந்த உப்பளத்துக்கு போனீங்கன்னா இது பார்க்கலாம். அந்த பாத்திகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பாத்தியில அப்பதான் உப்பு வந்திருக்கும். இன்னும் சில பாத்திகள்ல தண்ணி தான் இருக்கும். இன்னும் ஒரு சில பாத்தீங்கன்னா நிறைய உப்புகள் இருக்கும். முழுசா நிறைய அள்ளலாம். அதுல ஒரு சிலதுல அள்ளவே முடியாது, ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப பாத்திகள்ல வித்தியாசப்படுது. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. சமுத்திரத்துல இருந்து வாய்க்கால் வழியா வந்த தண்ணி. சமுத்திரம் என்பது இந்த உலகத்தை குறிக்குது, சகல அசுத்தங்களை குறிக்குது. இந்த அசுத்தத்துல இருந்து என்ன பண்ணாங்க? ஒரு வாய்க்கால் வெட்டினாங்க. அதுதான் காலால் நடந்து வாயால் சொல்லப்பட்ட சுவிசேஷம். சரியா? வாய்க்கால், இந்த வாய்க்கால் வழியா சுவிசேஷத்தை சொல்லி எங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க? பாத்திகள்ல சேர்த்தாங்க. அதுல ஒரு பாத்தி தான் இது. புரியுதா? சபைதான் அந்த பாத்தி. இந்த பாத்தியில் இருக்கிறவங்க எல்லாருமே வளர்ந்தவங்களா? இல்ல, எல்லாருமே இல்ல.
சிலர் நல்ல உப்பா இருப்பாங்க, சிலர் தண்ணியா இருப்பாங்க, சிலர் பாதி உப்பா இருப்பாங்க. அப்போ அந்த உப்பா மாறணும்னா, ஃபுல்ஃபில்லா மாறணும்னா என்ன தேவை? என்ன தேவை? சூரிய ஒளி தேவை. நம் ஆண்டவர் நீதியின் சூரியன். ஆமென். இயேசு நீதியின் சூரியன். இந்த கிறிஸ்துவுக்குரிய நீதியின் சூரியன் ஒளி உனக்குள்ள வந்தா தான் நீங்கள் உப்பா மாற முடியும், முதற் பலனா மாற முடியும். அந்த ஒளியை நீங்க பெற்றுக்கொள்ளலைன்னா தண்ணியா தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இதை வச்சுதான் இயேசு சொன்னாரு, நீங்க பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. அப்போ நல்லா வளர்ந்த உப்பு என்ன பண்ணுவாங்க? ஒரு சேர்த்து வைப்பாங்க. அதுதான் முதற் பலன். இந்த ப்ராசஸுக்கு தான் தேவனுடைய உடன்படிக்கைன்னு அர்த்தம். தேவன் உங்களை உலகத்திலிருந்து மீட்டு சுவிசேஷத்தை சொல்லி சபையில உட்கார வச்சு கடைசியில் உங்களை என்னவா மாத்துறாரு? உடன்படிக்கையும் உப்பாக மாத்துறாரு. இதுதான் உப்பின் உடன்படிக்கைன்னு சொல்றாங்க. அதனாலதான் இயேசு கிளியரா சொன்னாரு. மார்க் 9:50. மார்க் 9:50. உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். எதினாலே சாரம் உண்டாக்கப்படும்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள். உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள். ஒருவரில் ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். இங்க ஒரு சீக்ரெட் ஒன்று கத்து கொடுத்துட்டார் ஆண்டவர். உப்புள்ளவர்களாய் இருங்கள், சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ ஒருவருக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம என்னவா ஆகல? தேவனுடைய உடன்படிக்கை கூறியவங்கள மாறல. உப்பு வீட்டுல இருக்குது, விளங்குதா? தேவனுடைய உடன்படிக்கை கூறியவர்களா நம்ம மாறல. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த முதற்கனி பண்டிகையின் மூலமாக, முதற் பலன் பண்டிகையின் மூலமாக எப்படி அங்க முதற் பலன் ஆவதற்கு சத்திய வசனம் தேவையோ, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சத்தியத்தின் மூலம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கடந்து போன ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் இந்த சத்தியத்தின் மூலம் நமக்கு இடைப்பட்டு இருக்கிறார். இந்த கடைசி வாரத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? உப்பா மாற போறோமா, இல்ல உப்பா இருந்து சாரம் உள்ளவர்களா இருக்கிறோமா, சாரம் இல்லாம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் பொல்லாத நாட்கள். இனி காலம் செல்லாது. நான் ஒண்ணு எழுதி தரேன். இனி வருகிற ஆண்டுல யார் யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நிலைக்க முடியும். மற்றவர்கள் எல்லாரும் சங்காரமாவாங்க. இது தீர்க்க தரிசனம் இல்லை, சத்தியம். அதான் சொல்லுது. அதுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்குது வசனத்துல. கர்த்தர் கடைசி நாள் கூடிய எல்லா அடையாளத்தையும் காமிச்சிட்டார். அதுல இது ரொம்ப முக்கியம். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமா. நீ அடைக்கலம் புகணும், கர்த்தருக்குள்ள அடைக்கலம் புகணும், சத்தியத்துக்குள்ள அடைக்கலம் புகணும். நீ உப்பா மாறணும். இந்த சத்திய வசனத்துல நாம் ஜெனிப்பைப்படுகிறவர்களா மாறணும். அதுக்கு தான் சபைக்கு சொல்ல கொலோசியர் 4:6. கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அவ்வளவுதான். ஒரு உப்புக்குரிய தன்மையை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா ஒரு ஸ்பீச். உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய வசனிப்பு, உன்னுடைய பிரசங்கம், நீ மற்றவர்களோடு கொடுக்கிற வார்த்தைகள், இதுதான் உன்னுடைய வார்த்தையில சாரம் இருக்குதா இல்லையான்றது புரியும். அப்போ எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும், இல்ல? எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையிலும் சரி, நம்முடைய வார்த்தையிலும் சரி, நம்ம பேசுற வார்த்தையிலும் சரி. சிலர்லாம் எப்படின்னா ரைமிங்ல அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அது நல்லதுதான், அடிச்சு விட்டு போலாம். ஆனா உண்மையிலே அவர் உப்பா, அவங்க உப்பான்றத யாரு கண்டுபிடிக்கலாம்? கேட்கறவங்க கண்டுபிடிச்சு. புரியுதுங்களா? நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம வெளியில பிரபலப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கர்த்தர் தெளிவா சொல்றாரு, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய உடன்படிக்கையா மாறணும். முதற் பலனுக்குரிய அந்த உடன்படிக்கையா மாறணும். அந்த உப்பாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அதனால பண்டிகைகளும் கடைசி கால எச்சரிக்கையுள்ள 4 பண்டிகைகளை நம்ம எடுத்தோம். அதுல முதலாவது பார்த்தோம் பஸ்கா பண்டிகை. எதற்கு நேரா இருக்குது? மீட்பின் மகிமையும்
கிறிஸ்துவனுடைய அடையாளமாகிய மெய்ப்பனும் கசப்பை நம்மிலிருந்து எடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லும் போது பொல்லாப்பான துர்குணம் என்ற புளிப்பு நம்ம விட்டு நீங்கி இருக்கிறதா அப்படின்ற ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கணும். மூன்றாவது முதல் பலன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பூமியில தேவனுடைய உடன்படிக்கை ஆகிய உப்பாய் நாம் இருக்கிறோமா, இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள், அதுக்கு பண்டிகைக்கு அடுத்த நாள் சொல்றாரு, ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, என்ன தொடங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு இதுதான் the day of Pentecost சொல்லுவாங்க. பெந்தகோஸ்தே பண்டிகை, ஷவுத் அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேயத்துல. ஷவுத் அப்படின்னா என்னன்னா 7ஆம் வாரத்தின் முடிவு இல்லது 7ஆம் வாரத்தின் அடுத்த நாள். அப்போ 7 வாரம் போது 7 7 எவ்வளவுங்க? 49. 49க்கு அடுத்த நாள் என்னது? 50வது நாள். அதுதான் மாடர்ன் ஹீப்ரூல 50th டேன்னு சொல்லிட்டாங்க. 50வது நாள்ன்றது டே ஆஃப் பெண்டகாஸ்ட் அப்படின்னு சொல்லி பெண்டகாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது வந்து ஷவுத் அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேயத்துல. ஷவுத் அப்படின்னா 50வது நாள் அல்லது 7வது வாரத்தின் துவக்க நாள், முதல்ல துவங்குற நாள் 50th டேன்னு சொல்லுவாங்க. இப்போ பைபிள்ல இந்த 50வது நாள்ல 2 சம்பவம் நடந்தது. ஒவ்வொரு நீங்க பைபிள படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் நடந்தது, புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னவா இருக்கும்? பழைய ஏற்பாட்டுல எது? 50th டே. பாத்தீங்களா? சீனாய் மலையில எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்து எங்க இருந்தாங்க? சீனாய் மலையில இருந்தாங்க. அங்க கர்த்தர் என்ன பண்ணாருன்னா கைகளினாலே எழுதி நியாய பிரமாணத்தை கொடுத்தாருல, அது 50th டே. அது 50வது நாள். அந்த 50வது நாள்ல தேவன் இறங்கி என்ன பண்ணாரு? எழுதி கொடுத்தாரு. அப்ப அங்க என்னாச்சு? இடி முழக்கங்கள், பெரும் காற்று, அக்கினி என்ன பண்ணுச்சான்? இறங்குச்சு. அக்கினி அப்படியே இறங்குச்சு. அவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் அங்க என்னாச்சு? வந்தது. அங்க கையெழுத்து கற்பலகை மோசேக்கு கொடுத்தாரு. ரெண்டாவது சம்பவம் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இது எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். ரெண்டாவது புதிய ஏற்பாட்டுல என்னது? நானே ஆன்சர் சொல்லிட்டேனே. மேல் வீட்டறையில பெந்தகோஸ்தே நாள்ல என்ன பண்ணாங்க? சீஷர்கள் 120 பேரு கூடி இருக்கும்போது அங்க என்னாச்சு? தேவன் தம்முடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்தள்ளும் போது அதே இன்ஸ்டன்ட் அங்க நடக்குது. பெரும் காத்தடிக்குது, சத்தம் வருது. அப்புறம் என்ன ஆச்சுங்க? அக்னிமயமான நாவுகள் அங்க வந்து இறங்குச்சு. அங்க வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல தேவன் என்ன கொடுத்தாரு? அங்க கற்பனை கையெழுத்து கொடுத்தாரு. இந்த இடத்துல என்ன கொடுத்தாரு? பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. ஆவியை கொடுத்தாரு. இப்ப விஷயம் என்னன்னா, இதுதான் பிரசன்ட் டே. இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதனாலதான் பவுல் தெளிவா சொன்னாரு, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ அங்க கையை எழுத்து கொடுக்கும் போது கொல்லப்பட்டாங்களா யாராவது? 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. வாசிங்க அது யாத்திராகமம் 32:28. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஆச்சா, எத்தனை பேர் விழுந்தாங்களா? 3000 பேர். கையெழுத்து என்ன ஆக்கிடுச்சு? கொல்லுச்சு. ஆனா இங்க வரும்போது புதிய ஏற்பாடுல வரும்போது அப்போஸ்தலர் 4:42-41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். இப்ப பேதுருடைய பிரசங்கம், பரிசுத்தாவி பொழிந்த பிறகு பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எத்தனை பேர்?
3000 பேர். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். அங்க 3000 பேர் மரித்தாங்க, இங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. புரியுதுங்களா? விளங்குதா? அப்போ பெந்தகோஸ்ட் ஷெவுத் அப்படின்னா 50வது நாளுக்குரிய காரியம் நமக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களா இருக்கணும். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? கையை வரல பத்தியா? ஏன் தெரியுமா? உலகம் அப்படி கத்து கொடுத்துச்சு. இந்த பெந்தகோஸ்த காரங்களும் இந்த டிபிஎம் காரங்களும் உள்ள வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம்னாலே முகம் சுளிக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ தெரியல. நிறைய இடத்துல போறதுனால நான் சொல்றேன். உண்மையில வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அபிஷேகன்றது தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சபைக்கு வருது, பிரசங்கத்துக்கு முதலிடமே கிடையாதுங்க. நல்லா கவனிங்க, நான் ஓப்பனா சொல்றேன். என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. பெந்தகோஸ்டல் டிபிஎம்ல பிரசங்கத்துக்கு முதலிடம் கிடையாது. அது மூலமா வந்த நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு முதலிடம் கிடையாது. எதுக்கு முதலிடம் தெரியுமா? ஆராதனை, ஆவியில நிரம்ப வைக்கிறது, சத்தம் போட வைக்கிறது, ஆடுறது, குதிக்கிறது, எல்லாம் பண்ணி பக்கத்துல இருக்கிறவங்க பல்ல உடைக்கிறது. ஒரு குழந்தை மிதிச்சிட்டாங்க, பிராக்சர் ஆயிடுச்சுங்க. ஒரு குழந்தை காலை மிதிச்சிட்டாங்க. அந்த தாய் வந்து சொல்லுது, கால் உடஞ்சிடுச்சு பிரதர், சர்ச்சுக்கு போய் கால் உடஞ்சிடுச்சு. எங்கேயாவது வெளியில போனானா? இல்ல, சர்ச்சில் தான் இருந்தான். எப்படி உடையும்? அபிஷேகத்தில் நிரம்பி காலை மிதிச்சிட்டாங்க. இதுவா? இதெல்லாம் உண்மையிலே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்குது. இப்ப இந்த காரியத்தை மாத்தணும்னா என்ன பண்றது தெரியல. தேவன் தான் மாத்தணும். எப்படி மாத்துவார் தெரியுமா? நம்மளுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பாரு. அப்ப நம்ம குதிக்கலாமா? சத்தம் போடலாமா? இல்ல. ஏன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்னன்னு தெரியல. பாரம்பரியத்தை சார்ந்துட்டாங்க. காலங்காலமா எங்க அப்பா குதிச்சாரு, எங்க அம்மா குதிச்சாங்க, நான் குதிக்கிறேன், 2வது என் புள்ள குதிக்கணும். அதுக்கடுத்தது அது இன்னும் குட்டியா குதிச்சுன்னு கிடக்கும் எங்கேயாவது. புரியுதா? இதுதான் இன்னைக்கு சபை கொடுக்குது. ஆனா உண்மையிலே அபிஷேகம்ன்றது என்ன? வாசிங்க சிஸ்டர், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26, 27. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன சொல்றாரு? வசனத்தை ஆரம்பிக்கும் போது, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அபிஷேகம் என்னவா இருக்குது? சத்தியமாய் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றவங்க? நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றோம். இதுதான் அபிஷேகம். இது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. என்னவா? பொய்யல்ல. சொல்றது யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷன் யோவான் சொல்றாரு, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ பெந்தகோஸ்தே அப்படின்ற ஷெவுத் அப்படின்ற இந்த 50th டே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படின்னு சொல்றது, எவ்வளவு நீங்க இந்த அபிஷேகத்துல நிரம்புறீங்களோ அவ்வளவு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களா மாறுவீங்க. ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 குழப்படி நடக்குது. சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 6 வருடமாக எல்லா தரப்பு டாக்டரினையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா தரப்பு டாக்டரின், ஒவ்வொரு சபைக்கு ஒரு டாக்டரின் இருக்கு. அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, சாத்தான் சூப்பரா வேலை செஞ்சிருக்கிறான். ஒரு இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்னன்னா கத்த வச்சிட்டான், சத்தம் வந்துச்சு, சத்தியம் இல்லை. இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னுட்டான். அப்படி ஒண்ணு கிடையாதுன்ட்டான். ஆனா இப்ப நீங்க சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? இப்ப உங்க கையிலேயே இருக்குதுல்ல, இருக்குதா? ஏன்னா அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா திட்டம் இருக்கணும். தாவீதுக்கு அபிஷேகம் கொடுத்தாரு, என்னவா ஆனாரு? ராஜாவா மாறினாரு. தீர்க்கதரிசிகளுக்கு அபிஷேகம் கொடுத்தாங்க, என்னவா மாறினாங்க? தீர்க்கதரிசிகளா மாறினாங்க. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மேல்வீட்டறையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? வாஸ்தவம், தேவனுடைய மகத்துவத்தை சொன்னாங்கன்னு அப்போஸ்தலர் 2ல வருது. மகத்துவத்தை சொன்னாங்க. சொன்னதுனால என்ன ஆச்சாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இதுதான் அபிஷேகத்தினுடைய அடையாளம்.
அபிஷேகம் பெற்றவர்கள், இந்த சத்தியம் என்கின்ற அபிஷேகத்தை பெற்றவர்கள் வார்த்தையை கொடுக்கிறவர்களாக மாறணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அது உங்க குடும்பத்திலேயோ உங்கள் சுற்றி இருக்கிறவர்களையோ இந்த காலகட்டத்தில் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ சிம்பிளைஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அவ்வளோ நமக்கு உதவி செய்யுது. சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல நின்று ஒரு வசனத்தை எடுத்து படிச்சு இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்னு சொல்லுங்களேன். என்ன ஆயிட போகுது? என்ன ஆயிட போகுது? ஆண்டவர் வரும்போது எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டா அட்லீஸ்ட் இதையாவது சொல்லலாம்ல, இதை சொல்லலாம்ல. ஆண்டவர் உமக்காக நான் என்ன பண்ணேன், டெய்லியும் வசனம் அமிச்ச ஆண்டவரே போதும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தவனே அனைவருக்கு அதிகாரியாயிருன்னு சொல்லி உள்ள கூப்பிடுவாரு. ஏன்னா நம்ம சொன்னது இந்த அபிஷேகமான வார்த்தை, இந்த சத்தியம். ஒருத்தர் சொன்னாரு, அவர் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் தான், டெய்லியும் வசனம் அனுப்புறீங்க, தியானம் அனுப்புறீங்க, நல்ல விஷயம்தான், ஆனா அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு. ஏங்க? ஒரு வசனம் அனுப்பிச்சா அது பிரகாரம் வாழணும், இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாதுன்னாரு. நீங்க எப்போ மாறுவேன்னு நான் கேட்டேன். மாற முடியுமா? மாற முடியாது. அப்போ நம்மளால மாற முடியும்னா இயேசு இந்த உலகத்துக்கே வந்திருக்க மாட்டார். வசனமும் நமக்கு தேவையில்லை. எல்லாருமே என்ன ஆகிட்டு இருக்கலாம், மாறி இருக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள், நற்கிரியைகளுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் அடையாளம் தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. யாராவது உங்ககிட்ட பிரச்சனைன்னு சொல்றாங்களா, வார்த்தையை சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சத்தியம் உங்களுக்குள்ள இருக்குது. இந்த சத்தியம் தான் என்னதுங்க, அபிஷேகம்ன்றதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இது ஒரு காலகட்டத்துல மாறிடுச்சு கீறிடுச்சுன்னு சொன்னாலும் வசன ஆதாரம் வேணும். ரோமர் 1:10 வாசிங்க. ரோமர் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் கொடுக்கும்படிக்கும். அப்போ ஒருவன் சத்தியத்துல ஸ்திரப்படணும்னா அவனுக்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்கள் வேணும். இன்னைக்கு அதான் நான் சொல்லிட்டேன், சில சபைகள், சில கோட்பாடுகள், சில டினாமினேஷன்கள் அது சாத்தானுடைய துணையோடு கூட என்ன பண்ணிட்டாங்க, உள்குலைத்து விட்டார்கள். ஆனா சத்திய அறிவை பெற்றவர்கள் என்னதான் பண்ணோம், ஸ்திரப்படணும்னா என்ன வேணும்? இந்த ஆவியின் வரங்கள் வேணும். அது சில விஷமிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஷோ பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஷோ. சில இடத்துல எல்லாம் கூப்பிடுவாங்க, ஓப்பன் மீட்டிங், பிரதர் உங்க மெசேஜ் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க வாங்க அப்படின்னு நாங்கள் பத்திரிக்கை போடுறோம், அவங்க பேரு ஓகே. அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க என்ன எப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. எப்படிப்பட்ட அபிஷேகம் உனக்கு வேணும்? இல்லை நீங்க வியாதிகளை சுத்தமாக்கும் வரும், அல்லது பேய்களை துரத்தும் வரும், இப்படி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கணும்ல. அந்த ஸ்பெஷல்ல உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்பாங்க. நான் சாதா ஸ்பெஷல் வசனத்தை மட்டும்தான் சொல்லுவேன், மற்ற விஷயம்லாம் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் என் பேரு வராது அந்த லிஸ்ட்ல, கூப்பிடவும் மாட்டாங்க. இதான் உண்மை, இதான் நடக்குது நிறைய இடத்துல. ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் அதுதான் விரும்புறாங்க. அபிஷேகம்னா ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கணும். இல்ல, சூப்பர் நேச்சுரல் பவர் இல்ல. நல்லா கேட்டுங்க, அற்புதம் அடையாளம் பிசாசும் செய்வான், தேவனும் செய்வார். தேவன் சொன்ன மோசே கோலை போட்டான்னு ஆச்சு, பாம்பா மாறிச்சு. எத்தனை போய் கோலை போட்டாரு பார்வன் முன்னாடி, எவ்வளவு பெருமையா போட்டிருப்பார்ல அவரு. அவன் என்ன பண்ணான், அவன் போட்டான் கோல், அது என்னவா மாறிச்சு, பாம்பா மாறிச்சு. வித்தியாசம் இருக்குதா? இன்னைக்கு இதுதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில, ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையில, சத்தியம் அறிந்த சபையில அற்புதம் அடையாளம் உண்டு. ஏன் தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்குறாரு. எவ்வளவு வியாதிஸ்தருக்காக ஜெபிச்சிருக்கிறோம் இல்ல, நம்ம தனிப்பட்ட முறையில் எவ்வளவு பேருக்கு ஜெபிச்சிருக்கிறோம். எவ்வளவு மரணத்தின் படுக்கையில இருந்து கர்த்தர்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு, தூக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் அற்புதம் அடையாளம் தானே. ஆனா இது தொழில பண்ண, இது ஒரு பொழப்பா பண்ண, இது ஒரு ஷோவா பண்ண, அது நமக்கு கிடையாது. அந்த லிஸ்ட்ல நம்ம கிடையாது. புரியுதுல? அது பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம், நிறைய வியூஸ் வரும். அதனாலதான் பாருங்க பவுல் சொல்றாரு, ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்றாரு, 11:29 கூட வாசிங்க. 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. கிருபை வரங்களும் அழைத்த அழைப்புகள் என்னது? மாறாதவைகள். மாறல, வித்தியாசம் ஒண்ணா இருக்குது. ஆனா வரங்கள் என்ன பண்ணல, மாறல. ஃபார் எக்ஸாம்பிள் 1 Corinthians 12:8 வாசிங்க. 1 Corinthians 12:8.
எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் இப்போ இது தேவையா தேவையில்லை? இந்த வரம் வேணுமா வேணாவா? வேணும்ல. ஏன்னா இந்த வரம் செயல்பட்டாதான் நம்ம பேசுற இவ்வளோ நேரம் பேசுறது உங்க இருதயத்துல போவோம். இல்லைன்னா வெளியில போகும்போது சொன்னீங்க என்ன பேசணும், சூப்பரா பேசினாருங்க, என்ன பேசினா அதான் தெரியலங்க, இதுதான் நடக்கும். புரியுதுங்களா? அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது அதுக்கு ஆரம்ப உரை ஒன்று இருக்கணும், ரெண்டாவது அதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கணும், கடைசியில் முடிக்கும் போது என்ன பாயிண்ட்ஸை நம்ம கொடுத்தோன்றதை ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இது ஞானமா அறிவா உட்புகுத்தணும். டைம் வந்துச்சு, சண்டே வந்துச்சு, ஏதோ வந்தோம் நின்னோம், இல்லை, அது இல்லை. புரியுதுங்களா? இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது. கர்த்தர் நம்மளை இங்க தகுதிப்படுத்துற. சரி, அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அதான் அதுல 7வது வசனம் வாசிங்களா, 1-12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய பிரயோஜனம் போது இது படிக்கும் போது எப்படி இருக்குது? ஆவின் அபிஷேகம் இருந்தா யாருக்கு பிரயோஜனப்படும்? எனக்கு பிரயோஜனப்படுற மாதிரி தானே இருக்குது. அது அப்படி கிடையாது. நீங்க திருவிவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தாலும் சரி, ERV எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா பொது நன்மைக்காக பிறருக்கு உதவும்படி தான் ஆவியின் அனுக்கிரகம். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியினுடைய அந்த வரங்கள் எதுக்கு? மற்றவர்கள் உங்கள் மூலமா என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். தேவன் உங்களை கொண்டு பயன்படுத்துறது தான் இந்த காரியம். அப்போ இந்த பெந்தகோஸ்தே என்ற பண்டிகை, இந்த ஷேவத் அப்படின்ற இந்த பண்டிகையின் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு என்னன்னா, நீங்களும் நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், சத்தியத்தை பெற்றவர்கள். இந்த சத்தியத்தை பெற்றவர்களுக்குரிய அடையாளம் வசனத்தை சொல்றேன், படிக்க வேண்டாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஆவியை பெற்றவர்களுக்குள்ள தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதா. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தேவ அன்பு அவனுக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:14 சொல்லுகிறது, இந்த ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்களாம். தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, இந்த ஆவி இருக்கும்போதுதான் உள்ளான மனுஷன் இல்ல நம்ம வல்லமையில பலப்படும். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருது மற்றவங்க பிரயோஜனப்படுறதுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பிரயோஜனம். எப்படி பிரயோஜனம்னா தேவ அன்பு நமக்குள்ள விட்டு. அதனாலதான் பாருங்க, நிறைய காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய அன்பு என்ன ஆகாதுங்க, முடியாது. நிறைய விஷயங்களை நம்ம இறங்கி போறதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய அன்பு, அந்த அகாப்பை அன்பு நமக்குள்ள இருக்குது. ரெண்டாவது பார்க்கும்போது ஆவியில நடக்கிறவங்க தேவனுடைய புத்திரர்கள், மகன்கள். மூன்றாவதாக பார்க்கிறோம், அந்த ஆவியில நடத்தப்படும் பொழுதுதான் உள்ளான மனுஷன் பலப்படும். உள்ளான மனுஷன் பலப்படுறான்னா சரீரத்தின் செய்கைகளை நம்ம அழிக்கிறோம்னு அர்த்தம். சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறோம். ஆகினால் என்ன கருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி வாரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இந்த 4 பண்டிகையின் மூலமாக எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம எச்சரிப்பு அடையணும். பஸ்கா என்ற பண்டிகையின் மூலமாக ரட்சிப்பின் மீட்புக்குரிய மகிமை என்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம பறைசாற்றணும். கிறிஸ்துவின் அடையாளமாகிய மெய்ப்பர்களாக நம்ம மாறணும். ஒரு ஆவிக்குரிய மெய்ப்பர்களாக மாறணும். கசப்பை நம்மள இருந்து என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் மூலமாக பொல்லாப்பு துர்குணம் என்கின்ற அந்த புளிப்பு தன்மை நம்மள இருந்து என்ன பண்ணணும்? கழித்து போட பண்ணணும். மூன்றாவது, முதல் பலன் என்கின்ற பண்டிகையின் மூலமாக இந்த பூமிக்கு நீங்களும் நானும் தேவனுடைய உடன்படிக்கையாகிய உப்பாக இருக்கணும். நான்காவது, பெந்தகோஸ்தே என்ற பண்டிகையின் மூலமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய சத்தியத்தின் அடிப்படையில நாம் வாழ்கிறவர்களா இருக்கணும். அதை நிலைநாட்டுள்ளார்கள் கர்த்தர். இந்த நாள்ல இவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்க கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அந்த வனாந்தரத்துல தான் தேவன் பண்டிகை அனுசரிக்க சொன்னாரு. அந்த பண்டிகைக்குரிய அடையாளத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? கடினப்படுத்தக்கூடாது. இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய அனுக்கிரகம் வந்துருச்சு. கர்த்தருடைய ரட்சிப்புக்குரிய அந்த நித்திய ரட்சிப்புக்குரிய காரியங்கள் நிறைய வந்துருச்சு. நம்மை நாமே மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வரும்போது கர்த்தர் நிச்சயம் நம்மை மாற்றுவார். வருகிற புதிய ஆண்டில கர்த்தர் நம்மை அவருடைய இந்த எச்சரிப்புக்குரிய பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவன் மாற்றுவார்.
ஆமென். கர்த்தர் நிச்சயம் இப்படி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.